பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவ அப்பம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை வாசித்தோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் அப்படி சொல்லப்பட்டதுனாலே நாம் நேற்றைய தினத்தில் கூட தியானித்தோம். நாமே தேவனுடைய ஆலயம். பாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வளமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினால், பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். பாருங்கள், இது ஒரு நாள் நடந்து விடுகிற காரியம் அல்ல. அனுதினமும் நம்மளை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. அது வெளிப்புறம் வருகிற காரியமாக இருக்கலாம், இல்லை நமக்குள்ளே உண்டாகிற காரியமாக இருக்கலாம். நமக்குள்ளே உண்டாகிற காரியம் என்றால் நமக்குள்ளே பெருமை, மேட்டிமை, அகந்தை, நான்கிற ஒரு அகம்பாவம், இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே உள்ளத்திலிருந்தே பிறக்கிறது. எது? பொறாமை, எரிச்சல், மன்னிக்க முடியாத தன்மை, வெறுப்பு, தற்பெருமை, இதெல்லாமே நமக்குள்ளே இருந்து வருகிறது. வெளியிலிருந்து வருகிற பாவங்கள் நம்ம பொய் பேசாமல் இருக்கணும், கோபத்தில் கடுமையாக பேசாமல் இருப்பது, பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பது, குற்றமற்ற பழக்கங்களிலிருந்து விலகுவது, இதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்மளோட பழகிறவர்கள் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். ஆனால் நாம் ஒரு தகுதியான கோபம் இருக்கலாம், ஆனால் தேவையில்லாத கோபத்தை நாம் விட்டு விலக வேண்டும். தீய காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொல்கிறபடி மாமிசத்து கிரிகள் பட்டியலிடுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள். அந்த காரியங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். நாம் மாமிசத்தின் அசுத்தத்தை விட்டு வாழ்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஆவியின் அசுத்தத்தை நீக்குவது நமக்குள்ளே இருந்து உள்ளத்திலிருந்து வருகிற இந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும். இன்னும் தேவ பயத்தோட பரிசுத்தத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டும். நாம் எப்படி பூரணப்படுத்துவது? தேவனுக்கு பயப்படுவது என்பது தண்டனைக்கு பயப்படுவதல்ல, அவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ விரும்புவது. ஆமேன். அப்போ காலையில் எழுந்ததுமே அந்த நாள் துவங்கும்போது ஜபத்தோடு துவங்கணும், வேதத்தை வாசிக்கணும், பேசும் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். தவறு செய்தால் உடனே மனம் திரும்ப வேண்டும். இதெல்லாம் தான் ஒவ்வொரு நாளும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தங்க வெளியில் போகிறாங்க. ஒரு சேறு நிறைந்த பாதையில் போகும்போது நம்ம வெள்ளை சட்டையில் எதுவும் அழுக்கு படிஞ்சிடக்கூடாது, கரை படிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து கவனமாக நடப்பார் இல்லையா? அந்த சட்டையை அழுக்காக்கி விடக்கூடாது என்பதற்காக. அப்போ இப்படி இருந்தால் நம்ம இந்த உலகில் வாழ்கிற நாம், விசுவாசிகளாகிய நாம், நம்ம கண்கள், காதுகள், வாய், சிந்தனை, செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்து பாவத்தின் அழுக்கிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். தினமும் தேவனுடைய கிருபையால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஆமேன். அப்போ 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு என்ன நம்ம இது மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி நாம் வாழ வேண்டும். ஆமேன். வெளிப்புறமும் உட்புறமும் நம்ம சுத்தமாக இருக்க ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்து நாம் நடக்க வேண்டும். தினமும் தேவ பயத்தோடு பரிசுத்தத்தில் நாம் வளர வேண்டும். ஏன்னா தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மளை 24 hours நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். வீட்டில் யார் இருந்தாலும் சரி, நம்ம தனியாக இருந்தாலும் சரி, அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். பரிசுத்தம் என்பது ஒரு நிகழ்வு கிடையாது, அது வாழ்நாள் முழுவதும் தொடர்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவலிங். நம்ம அதில் ட்ராவல் போயிட்டே இருக்கோம். நம்ம ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிட்டுருக்கோம், எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். இந்த வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஆண்டுக்கு பிரியமானபடி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாம் ஓட வேண்டும்.
ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதற்கு முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அனுதினமும் என்னை நீர் காத்துக்கொள்ளும் ஐயா என்று சொல்லி அர்ப்பணித்து ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, மாம்சத்திலும் ஆவியிலும் எந்த ஒரு அசுசியும் படாதபடி ஆண்டவரே, அப்பா, சுத்திகரித்து கொண்டு எங்களை நாங்களே சுத்திகரித்து கொண்டு அப்பா, பரிசுத்தமாக்குதலை அப்பா தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அனுதினமும் உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திக்கிறீங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை பற்றி அநேகருக்கு நாங்கள் சொல்வதற்கு முன்பு எங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்களை ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.